அனைவருக்கும் வணக்கம். இன்று உழைப்பாளர் தினம். உழைப்பாளர் தினத்திற்கு வள்ளுவர் ஏதேனும் குறட்பாக்களை அள்ளி வழங்கியிருக்கிறார் என்றால் 47வது அதிகாரமாக தெரிந்து செயல் வகை என்பது அற்புதமான அதிகாரமே உழைப்பாளருக்கு பொருந்தக்கூடிய அதிகாரமாக இருக்கும் என்று நான் எண்ணுகின்றேன். அதில் இருக்கின்ற முத்தான 10 குறட்பாக்களினுடைய கருத்துக்கள் உழைப்பாளர் எவ்வாறு தன்னுடைய செயல்களை தொடங்க வேண்டும், எவ்வாறு முடிக்க வேண்டும், எவ்வாறு பயன்பெற வேண்டும், எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்பதற்கான ஆழ்ந்த விளக்கங்கள் இதில் இடம்பெறுகின்றன. ஆகவே இறுதிவரை பதிவினை காணுங்கள். அதிகாரம் 47 தெரிந்து செயல் வகை. அழிவதும் ஆவதும் ஆகி வழிபயக்கும் ஊதியமும் சூழ்ந்து செயல். அழிவது என்றால் ஒரு செயல் நல்லதா, ஆவது என்றால் அது நல்ல செயலா அல்லது தீய செயலா என்பதை ஆராய்ந்து இந்த செயலை செய்வதால் நமக்கு என்ன நற்பலன்கள் கிடைக்கும், ஊதியம்னா பலன் என்பதை அறிந்து அதற்கு ஏற்றபடி அந்த செயலை தொடங்க வேண்டும். அழிவதும் ஆவதும் ஆகி வழிபயக்கும் ஊதியமும் சூழ்ந்து செயல். தெரிந்த இனத்தோடு தேர்ந்தெண்ணி செய்வார்க்கு அரும்பொருள் யாதொன்றும் இயல். ஒரு வேலையை செய்கின்ற பொழுது நமக்கு தெரிந்த வேலையை செய்யணும். நம்மளை சுற்றி இருக்கிறவங்களும் அந்த வேலையை பற்றி அறிவினை பெற்றவர்களாக இருக்க வேண்டும். அப்படி ஒரு குரூப்பாக ஒரு குழுவாக செய்கின்ற பொழுது கண்டிப்பாக அந்த வேலை வெற்றிகரமாக அமையும். எவ்வளோ அற்புதம் பாருங்கள். தெரியாதவங்க 4 பேர் பக்கத்தில் வச்சுக்கிட்டு அந்த வேலையை செஞ்சோம்னா அந்த வேலை முடிவு பெறாமல் போய்விடும். ஆக்கம் கருதி முதல் இழக்கும் செய்வினை ஊக்கார் அறிவுடையார். ஆக்கம்னா பணம், செல்வம். செல்வமே நமக்கு குறிக்கோளாக இருந்து கொண்டு ஒரு வேலையை செய்கிறோம் அப்படின்னா அந்த செயல் நம்முடைய கை முதலுக்கே ஆபத்தாக வந்துடக்கூடாதுங்க. அப்போ ஆக்கம் கருதி முதல் இழக்கும் செய்வினை. நம்ம ஒரு வேலையை செய்கிறோம் அப்படின்னா அந்த வேலையில் லாபம் இல்லைனாலும் பரவாயில்ல, நம்மளுடைய கை காசு போகாமல் இருக்கணும். அப்படி ஒரு வேலையை நம்ம தேர்ந்தெடுக்கணும். அப்படி செய்யணும் தான் அறிவுடையவர்கள். எவ்வளோ அற்புதம் பாருங்கள். ஆக்கம் கருதி முதலிழக்கும் செய்வினை ஊக்கார் அறிவுடையார். தெளிவில் அதனை தொடங்கார் இழிவென்னும் ஏதப்பாடு அஞ்சுபவர். இழிவு அப்படின்னா பழிங்க. பழி வந்து விடுமோ என்று அஞ்சுகின்றவர்கள் தெரியாத ஒரு விஷயத்தில் தெரியாத ஒரு செயலை செய்ய மாட்டாங்க. ஒரு வேலை நமக்கு தெரியலனா யாராவது அந்த வேலையை கொடுத்தா கூட தெரிஞ்சுன்னு செய்வாங்க. தெரியல அப்படின்னா முதல்ல சொல்லிடுவாங்க, ஐயா அந்த வேலை எனக்கு தெரியாதுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அறகுறையாக செஞ்சு அதனால் பழிச்சொற்களை ஏற்றுக்கொள்ள அறிவுடையவர்கள் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். வகையரா சூழாது எழுதல் பகைவரை பாத்தி படுப்பதோர் ஆறு. நமக்கு அந்த வேலையை பற்றி எந்த விதமான தெளிவும் இல்லாதப்ப நம்ம ஒரு வேலையை செய்கிறோம்னு வச்சுங்க, அது நம்முடைய பகைவரை வழிகொண்டு வரவேற்பதை போன்றதாகும். ஏனென்றால் நம்ம அந்த வேலையில் குற்றம் செய்வோம். அந்த குற்றம் பகைவருக்கு சாதகமாக அமைந்துவிடும். எவ்வளோ அற்புதமான கருத்து பாருங்கள். அழிவதும் ஆவதும் ஆகி வழிபயக்கும் ஊதியமும் சூழ்ந்து செயல். தெரிந்த இனத்தோடு தேர்ந்தெண்ணி செய்வார்க்கு அரும்பொருள் யாதொன்றும் இயல். ஆக்கம் கருதி முதலிருக்கும் செய்வினை ஊக்கார் அறிவுடையார். தெளிவில் அதனை தொடங்கார் இழிவென்னும் ஏதப்பாடு அஞ்சுபவர். பகையரா சூழாது எழுதல் பகைவரை பாத்தி படுப்பதோர் ஆறு. இன்னும் இருக்குது, தொடர்ந்து பாருங்கள். செய்தக்க அல்ல செய்யக்கடும் செய்தக்க செய்யாமையானும் கெடும். செய்ய வேண்டிய பணிகளை செய்யாமல் இருந்தாலும் துன்பம் வரும், செய்யக்கூடாத பணிகளை செய்தாலும் நமக்கு துன்பம் வருங்க. அதனால் நமக்கு எது தேவையோ அந்த வேலையை மட்டும்தான் செய்யணும். எண்ணி துணிய கருமம் துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இழுக்கு. கருமம் அப்படின்னா ஒரு செயல். ஒரு வேலையை செய்ய நீங்கள் அதுக்கான திட்டமிடல் செய்யணும். அந்த வேலையில் இறங்கணும். அந்த வேலையை வெற்றிகரமாக செய்து முடிக்கணும். அந்த வேலையை பாதியிலேயே போயிட்டு ஐயோ அது செய்ய முடியாது அப்படி சொல்லிட்டு வெளியே வந்தீங்கன்னா அது ஒரு பெரிய பழி ஏற்படுத்திவிடும். ஆற்றின் வருத்தம் பல நின்று போற்றினும் பொத்துப்படும். ஒரு வேலையை முறையாக செய்ய நீங்கள் திட்டமிடணும். அவ்வாறு செய்யாமல் அந்த செயலில் இறங்கிவிட்டால் யாரும் உங்களை காப்பாற்ற முடியாது. ஏன்னா அந்த வேலையை முடிக்க யார் உதவி செய்ய மாட்டார்கள். எவ்வளோ அற்புதமானது பாருங்கள். நன்றாற்றுள்ளும் தவறுண்டு அவரவர் பண்பறிந்து ஆற்றாக்கடை. நீங்கள் ஒருத்தருக்கு நல்லது செய்ய போகிறீங்க அப்படின்னா கூட தவற முடியுங்க. அவருடைய பண்பு அறிந்து, ஒரு சர்க்கரை வியாதி இருக்கிற ஒருத்தர் கடைக்கு வராருன்னு வச்சுக்கோங்க, அவருக்கு நம்ம நல்லது செய்யலைன்னு சொல்லிட்டு கடைக்காரர் ஒரு கரண்டி சர்க்கரை அதிகமாக போட்டு கொடுத்தா என்ன ஆகும்? இவர் நல்ல நோக்கத்தோடு கொடுத்துருக்காரு, ஆனால் அவருக்கு அது தீமையாக முடியும். எவ்வளோ அற்புதமான கருத்து பாருங்கள். ஆகவே ஒருவருடைய பண்பினை அறிந்து கொண்டு அதற்கு தகுந்த மாதிரி தான் நீங்கள் அவருக்கு உதவி செய்ய வேண்டும். எல்லாத எண்ணி செயல் வேண்டும் தம்மோடு கொல்லாது உலகு. இந்த உலகம் எள்ளி நகையாடும்படியான செயல்களை செய்யாமல் நல்ல செயல்களை செய்து நற்பெயரை பெற வேண்டும். எவ்வளோ அற்புதம் பாருங்கள். செய்தக்க அல்ல செய்யக்கெடும் செய்தக்க செய்யாமையானும் கெடும். எண்ணி துணிய கருமும் துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இழுக்கு. ஆற்றின் வருத்தம் பல நின்று போற்றினும் பொத்துப்படும். நன்றாற்றலுள்ளும் தவறுண்டு அவரவர் பண்பறிந்து ஆற்றாக்கடை. எல்லாத எண்ணி செயல் வேண்டும் தம்மோடு கொல்லாது உலகு. இந்த குறட்பாக்கள் அனைத்துமே உழைப்பாளர்கள் எல்லாத்துக்குமே பொருந்தும். உழைப்பாளர்களுக்கு 100% பொருந்தும். ஆகவே திருவள்ளுவர் என்ற ஒரு மாமேதை
இந்த உலகத்திலே இருக்கின்ற அனைத்து உயிரிகளுக்கும் நற்கருத்துக்களை வாரி வழங்கியிருக்கிறார். ஆகவே திருக்குறளை படிப்போம், வாழ்வில் உயர்வோம்.